10,000 வந்து ஒரு ஒன் டைமாக நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் போய் நிற்கும். ஆனால் இதை வாக்காளரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்த என்டிஏக்கு இருக்கு. அந்த 10,000 அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 10 அறிவிப்புல ஒரு அறிவிப்பாக போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி இவர்கள் அறிவித்த எல்லோருக்கும் வீடு, பட்டியலத்தவர்களுக்கு தனி குடித்தனம் போனால் வீடு, இது மாதிரியான அறிவிப்புகளை இன்னும் மக்களிடம் கொண்டு போய் சேரலை. அப்போ என்டிஏல ஏடிஎம்கேவோ பிஜேபியோ தமாகவோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்னவர கட்சியோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் திமுகவையும் கடுமையாக எதிர்க்கல, நீங்கள் அதிமுக அறிவிச்ச தேர்தல் அறிக்கையிலும் கொண்டு போய் சேர்க்கல. அப்போ எப்படி போய் ரீச் ஆகும்? நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை விழுப்புரத்துலையோ விருதுநகர்லையோ விருதாச்சலத்தையோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தெரியணும்ல, எடப்பாடி 10,000 கொடுக்க போறாராமியா, அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா 10,000 கிடைக்குமாயா அப்படின்னு தெரிஞ்சா தானே அது விவாதமாக மாறும். கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு, கொடுப்பாருன்னு ஒரு கோஷ்டி, கொடுக்க மாட்டார்னு ஒரு கோஷ்டி. அப்போ இது போய் சேரவே இல்லைன்னா இதை போய் சேருமா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கான பதில். இதற்கு முன்னாடி நீங்கள் 3ஆம் அஸ்திரம்னு போட்டிருக்கீங்க, இது மாதிரி 2 அஸ்திரம் விட்டார்ல, அந்த அஸ்திரம் போய் சேர்ந்துருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த 2 அஸ்திரம் வந்து ஊடகங்களால் விவாதிக்கப்படாது. அது திரு எடப்பாடி பழனிசாமி தெரியும், என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார், அது வந்து அவங்க கொண்டு வர மாட்டாங்க. திமுக அரசு 5,000 கொடுத்தா அது வந்து பெருசாக ஊடகங்கள் வந்து பயங்கரமாக நாள் முழுக்க போடும். அதிமுக ஒரு அறிவிப்பை அறிவித்தா அது கொண்டு போய் சேர்க்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கணக்கில் சேர்த்தோம்னே, நாங்கள் 2 நியூஸில் ஹெட்லைன்ஸில் சேர்த்தோம்னே, 3ஆம் நியூஸில் நாங்கள் வந்து பிரேக்கில் போட்டோம்னே, 4ஆம் நியூஸில் தூக்கிட்டோம்னே அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அது அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க.